மகத்துவம் பல புரியும் இந்த பாலபிஷேகம். தன் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இதை முழுமையாக கடைபிடிக்கின்றார்கள் என்று நினைக்கிறது தான் பெரிய விஷயம். அதாவது உயிரோட்டம் நிறைந்த பாலை கொண்டு என் மீது அபிஷேகம் செய்ய சொல், ஊழ்வினையை நான் அகற்றுவேன் என்று சொன்ன சன்னிதானத்தினுடைய மகத்துவமான ஒரு நிலை தான் இந்த மேச்சேரி வாராகி கோவில். தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அந்த அன்னையினுடைய திருப்பதத்தில் ஒப்படைக்கப்படுது. தன்னுடைய குடும்பத்தை, தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுப்பாள், ஆனால் இந்த சன்னிதானத்தில் தன்னுடைய பிள்ளை தன் குடும்பத்திற்காக, தன்னுடைய தாயிற்காக வயிறு நிறைய பாலை கொடுப்பது அப்படின்னு தான் மனம் குளிர்ந்த அருள் கிடைப்பது என்று சொல்வாள் அம்பாள். அப்போ எவ்வளோ ஒரு மன சுமைகளுக்கும் ஒரு தீர்வு ஒன்று கிடைக்குதுனால் இது மிகப்பெரிய ஒரு மகத்துவம் இல்லையா? தன்னுடைய வாழ்க்கையினுடைய போக்குகள் தெரியாமல், வழி தெரியாமல் நிற்பவனுக்கு, தன்னில் இருள் சூழ்ந்து நிற்பவனுக்கு அந்த நிறம் கொண்ட பால் நிலையில்லாமல் சந்தோஷத்தை தரும் என்று அன்னை அவ்வளோ ஒரு அற்புதமான வாக்கு சொல்லி இன்னைக்கு அவ்வளோ பக்தர்களும் வெற்றி பெற்றனர் என்பது தான் இந்த சன்னிதானத்தினுடைய மிகப்பெரிய மகத்துவமே. ஏன்னா அந்த இடத்துல அவன் முன்னிலை பெறான். அம்மா, என்னுடைய குடும்பத்தை நான் முழுமையாக உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன், என்னுடைய குடும்பத்தை நீ பாதுகாக்கணும். மகள் தன்னுடைய தாயை பாலபிஷேகம் மூலியமாக தத்தெடுக்கப்படுகின்றாள், அதாவது ஒப்படைக்கப்பட்டு தத்தெடுக்கப்படுகின்றாள், உரிமை பெறுகின்றாள். நீ எனக்கானவள், என் தாய் அப்படின்ற உரிமை பெறுகின்ற பெரிய